என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். இந்த மாதம் யுத்தங்களை ஓயப் பண்ணுகிற மாதம், கர்த்தர் மீட்பை கொடுக்கிற மாதம். இந்த மீட்பின் ஆசீர்வாதத்தில் ஒன்றை ஏசாயாவிலிருந்து வாசிக்க விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 46 அதிகாரம் 13வது வசனம். என் நீதியை சமீபிக்க பண்ணுகிறேன், அது தூரமாய் இருப்பதில்லை, என் ரட்சிப்பு தாமதிப்பதும் இல்லை. நான் சீயோனில் ரட்சிப்பையும் இஸ்ரவேலுக்கு என் மகிமையையும் கட்டளை இடுவேன். ஆண்டவர் சொல்லுகிறார், என் நீதியை சமீபிக்க பண்ணுவேன், அது தூரமாக இருப்பதில்லை. எத்தனையோ காரியங்களை எதிர்பார்த்து அது என்று வரும், எப்பொழுது வரும், எப்படி நடக்கும் என்றெல்லாம் ஏங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? ஏதோ ஒரு குறிப்பிட்ட காரியம் உங்கள் வாழ்க்கையில் ஏக்கமாகத்தான் இருக்கிறது. அது நிறைவேறுதலை காணவே முடியவில்லை. கை அருகே வந்தது போல இருந்தது, கை நழுவி போனதை போல மாறிவிட்டதா? ஆண்டவர் சொல்லுகிறார், என் நீதியை சமீபிக்க பண்ணுவேன், அது தூரமாக இருப்பது இல்லை. அது உங்களை தேடி அருகில் வந்திருக்கிறது. இந்த மீட்பின் ஆசீர்வாதம் உங்களை நாடி வந்திருக்கிறது. சியோனில் ரட்சிப்பையும் இஸ்ரவேலுக்கு என் மகிமையும் கட்டளையிடுவேன் என்று சொன்னார் அல்லவா? உங்கள் வாழ்க்கையில் ரட்சிப்பு உண்டாகும், மகிமை உண்டாகும். விசுவாசியுங்கள். தூரமாய் இருப்பதைப் போல இருக்கிற காரியங்கள் எல்லாம் சமீபமாய் வந்து உங்கள் அருகிலே அவைகள் என்றும் நிலைத்திருக்கும்படி ஆண்டவர் உங்கள் ஜெபங்களுக்கு பதில் கொடுப்பார், உங்கள் வாஞ்சையை நிறைவேற்றுவார். உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். அன்பின் ஆண்டவரே, இரட்சகராகிய தேவனே, உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி. என் நீதியை சமீபிக்க பண்ணுவேன், அது தூரமாய் இருப்பது இல்லை என்று சொன்னீங்களே அப்பா. ஆண்டவரே, உமக்கு நன்றி. உங்களுடைய பிள்ளைகள் கடந்து சென்ற துன்பத்தின் நாட்களுக்கு ஈடாய், துக்கத்தின் நாட்களுக்கு ஈடாய் ஆண்டவரே, நீதியை சமீபிக்க பண்ணுங்கப்பா. அது சமீபமாய் வரட்டும். எந்தெந்த நன்மைகளுக்கு காத்திருக்கிறார்களோ, ரட்சிப்பு, மகிமை, இவைகளெல்லாம் இந்த குடும்பத்தாருக்கு சமீபித்து வரட்டும் என்று சொல்லி நான் ஜெபம் பண்ணி ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய கிருபை கூட இருக்கட்டும். வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தருடைய மீட்பு உங்களுக்கு சமீபமாக இருக்கிறது. நீதியை சமீபிக்க பண்ணுவார், ரட்சிப்பையும் சமீபிக்க பண்ணுவார். இந்த நினைவோடு இந்த நாளை துவங்குங்கள். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். God bless you.